பணத்தை ஈர்ப்பதற்கு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. இப்ப அதே டாபிக் தான் பை. இப்ப பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு 5 டிப்ஸ் இத செய்யுங்க. கண்டிப்பா உங்க கையில பணம் தங்கும். நிச்சயமா பணம் நிக்கும். அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் புதுமையா சொல்லுங்க பை. நெறைய விஷயம் இருக்கு. அதில முக்கியமா 4, 5 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க யூஸ் பண்ற பர்ஸு, லேடீஸா இருந்தாலும் இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு உணவு உண்ணுவாங்க. இல்ல கண்ணுக்கு ஒத்து வச்சுன்னு உண்ணுவாங்க. சரி சாப்பாடுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும், அது மாரி தூங்கி எந்திரிச்ச உடனே, நேத்து நம்ம இன்றைக்கு பொழுது நல்லா இருக்கணும். பர்ஸ்லயும் சரி, ஹேண்ட் பேக்லயும் சரி, பணத்த வைக்கக்கூடிய இடத்துலயும் சரி, இல்ல லாக்கர்லயும் சரி. ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க தடப்பட்டுட்டு கரெக்ட்டா நீங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, இப்படி தான் சம்பாதிக்கணும், இதில தான் காசு வைக்கணும், இங்க தான் காசு வைக்கணும், இவ்வளோ மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் முன்னாடிலாம் நீங்க அடிக்கடி பணத்தை ஈர்ப்பதற்கு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. இப்ப அதே டாபிக் தான் பாய். இப்ப பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு 5 டிப்ஸ் இத செய்யுங்க. கண்டிப்பா உங்க கையில பணம் தங்கும். நிச்சயமா பணம் நிக்கும். அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் புதுமையா சொல்லுங்க பாய் நம்ம மக்களுக்கு. புதுமைன்னு சொல்ல முடியாது. இத நெறைய பேர் சொல்றாங்க. பட் சில பேர் கரெக்ட்டா சொல்றாங்க. சில பேரு தப்பா சொல்றாங்க. இப்போ ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே பணம் சம்பாரிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனா, சம்பாரிக்கவும் திறமை இருக்கு. ஆனா, சம்பாரிக்கிற காச நிக்க வைக்கிறது தான் இங்க பெரும் பாடா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ, காச தக்க வைக்கணும், செல்வம் பெருகணும், வர காசு தங்கணும், கையில நிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நெறைய விஷயம் இருக்கு. அதில முக்கியமா 4, 5 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க யூஸ் பண்ற பர்ஸு, லேடீஸா இருந்தாலும் ஹேண்ட் பேக் முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர் பயன்படுத்துங்க. வேலெட்ன்னு சொல்றேன் இல்லையா? பர்ஸு வந்து வேலெட் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெட்டா பயன்படுத்துங்க. பிளாக் தான் அதிகமா விப்பாங்க. நீங்க ரெட்டா மாடிஃபை பண்ணி வாங்குங்க. ரெட் கலர்ல வாங்குங்க. லேடீஸா ரெட் பேக் யூஸ் ஸோ பிளாக் கலர்ல பணம் வச்சா எப்படி தங்கும்? ஏன்னா கருப்புன்றது முடிஞ்சு போச்சு. ஸோ ரெட்டுன்றது பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட ஒரு பணம் தங்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த ரெட் கலரு. பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை, பணம் தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை தான் ரெட்டு. ஆணோ, பெண்ணோ, பர்ஸோ இல்ல ஹேண்ட் பேக்கோ ரெட்ல பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு. 2வது அந்த காச வீட்ல வைக்கிறீங்களா? கபோர்டோ, பீரோவோ, லாக்கரோ அந்த இடத்துல ரெட் கலர்ல வெல்வெட்ல துணி வாங்கி, அது அந்த இடத்துல காசு வைங்க. ரெட் கலர் துணி மேல வைங்க. முடிஞ்சா அது மேல வந்து 2 ஏலக்காய் போட்டு கூட நீங்க வைக்கலாம். கிராம்பு கூட போட்டு வைக்கலாம். இது வந்து பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை. புரியுதுங்களா? அதே மாரி அந்த ஏலக்காவ நீங்க 2 பர்ஸ்ல போட்டு போனாலும் நல்லது தான். நறுமணத்துக்கு நறுமணமாவும் இருக்கும். இழுப்பு தன்மையா இருக்கும். லேடீஸோட ஹேண்ட் பேக்லயும் வச்சுக்கலாம். ஜென்ஸோட ஹேண்ட் பேக்லயும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ரெட் கலர் துணிய நீங்க பயன்படுத்தணும். 3வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிச்சோனே எப்படி நம்ம சாப்பிடும்போது என்ன பண்றோம்? இப்ப எங்க இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லான்னு சாப்பிடுவோம். இறைவனுக்கு நன்றின்ற மாரி. இப்ப சில இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு உணவு உண்ணுவாங்க. இல்ல கண்ணுக்கு ஒத்து வச்சுன்னு உண்ணுவாங்க. சரி சாப்பாடுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும், அது மாரி தூங்கி எந்திரிச்ச உடனே, நேத்து நம்ம இன்றைக்கு பொழுது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு காலைல குளிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எந்திரிச்சு குட் மார்னிங்ன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல. குட் மார்னிங் இன்றைய பொழுது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த மாரி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை. அப்படி இங்கிலீஷ்ல சொன்னா யுனிவர்சல் தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லிட்டு போலாம். அது மாரி தமிழ்ல வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க மற்ற வேலைய பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு அன்றைய பொழுது ஃபுல்லாவே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். 3 அதே மாரி பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் நினைப்பாங்க, சில பேர் தப்பா சொல்றாங்க. பணத்த வந்து கண்ட இடத்துல போட்டு வைக்கணும், கசிக்க வைக்கணும், அப்படிலாம் பண்ணா தான் பணம் சேரும்ன்னு. பணத்த மதிக்க தெரிஞ்சிருக்கணும். பணத்த அடுக்க தெரிஞ்சிருக்கணும். பணத்த குடுக்க தெரிஞ்சிருக்கணும். பணம் குடுக்குற எண்ணிக்கை இருக்கு. எண்ணிக்கை எண்றதுல ஒரு எண்ணிக்கை இருக்கு. சரிங்களா? பணத்த வந்து கரெக்ட்டான முறையில அடுக்கி வச்சு, கரெக்ட்டா வச்சு, அத என்ன சொல்றது? ஒரு அழகா அடுக்கி வச்சு, அழகா வைக்கணுமே தவிர, கண்ட இடத்துல கொண்டாந்து போட வைக்கக்கூடாது. அதேமாரி உங்களோட பர்ஸ்லயோ, உங்களோட ஹேண்ட் பேக்லயோ, உங்களோட ஜேப்லயோ, உங்களோட பாக்கெட்லயோ, நீங்க கை வச்சிருக்கணும். இல்ல உங்க மனைவியோ, இல்ல உங்க தாயார் எடுக்கலாம். இது தவிர்த்து எந்த உறவும் உங்க பர்ஸ்ல கை வைக்கக்கூடாது. ஏன் நீங்க தான் முதல்ல செய்யணுமே! நீங்க இல்லாத பட்சத்தில தன் மனைவி என்று நம்மதுல பாதி தான் மனைவி. ஸோ அவங்க கை வைக்கலாம். நம்மளதுல எல்லாமே தான் தாய். அவங்களும் அத செய்யலாம். பர்ஸ்ல கை வைக்கலாம். இந்த 2 உறவு தவிர அப்பா, அம்மா, மனைவி தவிர எந்த கை வைக்கக்கூடாது. அந்த பர்ஸ்லயும் சரி, ஹேண்ட் பேக்லயும் சரி, பணத்த வைக்கக்கூடிய இடத்துலயும் சரி, இல்ல லாக்கர்லயும் சரி. ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க தடப்பட்டுட்டு கரெக்ட்டா நீங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு,
இப்படி தான் சம்பாதிக்கணும், இதில் தான் காசு வைக்கணும், இங்கே தான் காசு வைக்கணும், இவ்வளோ தான் பயன்படுத்தணும், காசு எப்படி வைக்கணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே காசை தேடி நீங்கள் போவேன்னா காசு உங்களை தேடி வரும். வர்றது மட்டும் போதாமல் கையில் நிற்கும். நிற்கிறது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பெருகும். எப்படி ரூ. 500 வச்சா ரூ. 1000 ரூ. 1000 வச்சா 1500 வளர செய்யுமே தவிர கம்மியாக. ஏன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க. பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. 50 நீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க. ஒரு இழுப்புக்கூடிய தன்மைக்கு நீங்கள் எல்லாமே செய்யும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல்வம் உங்கள்கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ முழு நம்பிக்கையோடு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று ரெட் கலர் பர்ஸு வைக்கணும், ரெட் கலர் துணியில் வச்சு காசை வைக்கணும், அதில் பச்சை கற்பூரம் வைக்கலாம், கிராம்பு வைக்கலாம், ஏலக்காய் வைக்கலாம், இந்த மாதிரி விஷயத்த வைக்கணும். காலைல எழுந்திரிச்சோன்னே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், பணத்தை வந்து கரெக்டான முறையில் அடுக்கி வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். 100% காசு நிற்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான ஒரு தகவலா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி பை. நன்றிம்மா.